இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் சேதராப்பட்டு தான். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் அடிக்கலாம், லீக்கேஜ் ஆகாத மாதிரி, வீடும் கூலிங்காக இருக்கும். வணக்கம் மக்களே, நம்ம வந்து இப்போ இந்த மொட்டை மாடி என்ன அடிக்கிறோன்னா டேம் ப்ரூஃப், ஷாலிமர் டேம் ப்ரூஃப் தான் அடிக்கிறோம். நம்ம எதுக்கு இந்த மொட்டை மாடியில் ஷாலிமர் டேம் ப்ரூஃப் அடிக்கிறோம்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது, உள்ள வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாது. இந்த அடிக்கிற வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஷாலிமரில் டேம் ப்ரூஃப் வந்து அடிக்கிறோம். இது எல்லா கம்பெனிலுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஃபைபர் நான் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்ம இந்த கம்பெனி யூஸ் பண்ணுறோம். கிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கட்டியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மினிமம் ஒரு 3 லிட்டர் இல்லை 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அடிக்கலாம். பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரஷ்ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம். என்னதான் இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் அடித்தாலும் சரி, இந்த ப்ரஷ் வாக்கு தெரியும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா வேலை வந்து குயிக்காக வந்து முடியாது. இப்போ இதை அடிக்கணும், இந்த மொட்டை மாடி தர அடிக்கணும்னா மினிமம் ஒரு 5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும், இல்லைன்னா ஒரு 4 மணி நேரமாச்சும் ஆகும். இதே பாருங்கள், நம்ம இந்த ப்ரஷ்ஷில் அடிக்கிறதுல ஏர்லெஸ் மிஷினில் அடிச்சோன்னா 1 மணி நேரம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸில் அடிச்சிடலாம். எண்ணி ஒரு 10 மினிட்ஸில் அடிச்சிடலாம். பாருங்கள், வாங்க நம்ம ஏர்லெஸ் மிஷினில் எப்படி அடிக்கிறோன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஃபுல்லாக கவர் ஆகும். பார்த்தீங்களா? அதுவும் ப்ரஷ்ஷில் வச்சுன்னா சின்ன சின்ன பிட்டாக அடிக்கும். அதே மிஷினில் வச்சுன்னா ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்னு வேலை ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ரொம்ப மிச்சம். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸில் வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போயினே இருக்கலாம். இதே ப்ரஷ்ஷில் அடிக்கணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும், கண்டிப்பாக 4 மணி நேரம் ஆகும். இதே ஒரு 4 மணி நேரம் செய்கிற வேலையை இது ஒரு 10 மினிட்ஸில் வந்து அச்சு குத்துரும். அச்சு முடிச்சுட்டு அடுத்து வேறு வேலையை பார்த்துன்னு போயினே இருக்கலாம். இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பெயிண்டர் நண்பர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஏர்லெஸ் மிஷின் வாங்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மிஷின் வாங்கி அடிங்க. நிறைய பெயிண்டர் நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொட்டை மாடிக்கு மேலே இந்த டேம் ப்ரூஃபில் கலர் கலந்து அடிக்கிறீங்க. அதாவது தரக்கோட்டா கலராக இருக்கட்டும், நிறைய பெயிண்டர் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டா கலராக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிதோ அந்த கலர் அடிக்கிறீங்க. நீங்கள் கலர் அடிக்கிறது தப்பு இல்லை, அந்த தரைக்கு மேல் தளத்துக்கு மட்டும் ஒயிட்டில் அடிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் உள்ள. அப்படியே நீங்கள் கலர் அடிக்கிறதா இருந்தாலும் டார்க் கலர் வாங்கி அடிங்க. அப்போ தான் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணோம். நீங்கள் லைட் கலரில் கலர் கலந்து அடிச்சிங்க டேம் ப்ரூஃப்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. இதை வந்து நான் சொல்லலை நண்பர்களே, பெயிண்ட் கம்பெனிக்காரங்களே சொல்கிறாங்க நண்பர்களே. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏர்லெஸில் பெயிண்ட் பண்ணணுமா நம்மளை கால் பண்ணுங்கள் நண்பர்களே.